கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மழை என்றும் வெள்ளம் என்றும் தண்ணீர் என்றும் பாராமல் தேவனை அன்போடு தேடி வந்திருக்கிற உங்களுடைய முகங்களை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். நானே பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் தேவன் உங்களை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். என் பிள்ளைகள் மழை தண்ணீர் வெள்ளம் நான் நனைந்து விடுவேன், நனைந்தால் எனக்கு ஜுரம் வந்துவிடும் என்றெல்லாம் நினைக்காமல் என்னை தேடி வந்திருக்கிற என் பிள்ளைகளை பார்த்து அவரும் கர்த்தரும் மகிழ்ச்சி அடைகின்ற இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, அடிக்கடி சொல்லுகிறபடி இந்த நாள் கிருபையாக இரக்கமாக தயவாக தேவன் நம் அனைவருக்கும் தந்தவர். இந்த நாளிலே நாம் கர்த்தருக்குள்ளே நலிப்புற கடவுள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை மழையிலும் தண்ணீரிலும் ஆண்டவர் அநேக விதமான தேவைகளின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் அநேக சத்துராதிகள் மத்தியிலும் தேவன் நம்மை அன்போடு வழிநடத்தியிருக்கிறார். அவருடைய வழிநடத்துதல்கள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதுக்காக நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். அருமையானவர்களே, கடந்த வாரம் கூட நீங்கள் கேட்ட செய்தியை நீங்கள் இன்னும் மறந்திருக்க மாட்டீர்கள். முதியவர்களுக்காக பேசப்பட்ட செய்தி. ஆகவே அதே செய்தியை நான் தொடர்வேன் இந்த வாரம் என்று உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு கூட நான் முதியவர்களுக்காக, அதே சமயத்தில் எல்லாருக்காகவும் எல்லா வயதினருக்காகவும் இந்த செய்தி கட்டாயம் இருக்கும். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவாராக. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஜெபம் தான். சாமுவேல் கர்த்தரை பார்த்து ஜெபித்தார். ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. ஆண்டவரே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நான் உண்மையிலேயே தேவனுடைய ஆலயத்தில் தேவ சமூகத்தில் ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற மனப்பான்மையோடு, என்ற ஒரு வாஞ்சியோடு, என்ற ஒரு தரிசனத்தோடு, என்ற ஒரு ஆவலோடு நாம் தேவ சமூகத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டிருப்போமான நிச்சயமாக இன்றைக்கு தேவன் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசுவார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை காக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் தேவைகள், இருதயத்தினுடைய அதனுடைய எல்லா விதமான உண்மையான தாக்கங்களை அறிந்தவராக தேவன் இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயங்களை அறிந்த தேவன் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாக இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நவம்பர் மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் எல்லாரும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நான் எப்பொழுதும் சொல்லுகிறபடி நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை மாத்திரமே. அருமையானவர்களே, போன வாரம் முதியவர்களை குறித்து பேசும் பொழுது முதியவர்களுடைய பிரச்சனை என்ன, முதியவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும், முதியவர்களுக்கு எதெல்லாம் தேவை என்பதை குறித்து தெளிவாக பேசப்பட்டது. தாவீது தன்னுடைய முதிர்ந்த வயதில் செபித்த ஒரு ஜெபத்தை நாம் வாசித்து நம்முடைய செய்தியை துவங்கினோம். அந்த ஜெபம் என்ன? சங்கீதம் 71:9 தாவீது வயது முதிர்ந்தவராகிவிட்ட பிற்பாடு அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். அப்பொழுதும் அவர் அரசனாக தான் இருக்கிறார். வயது முடிந்த நாட்களிலும் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்.
அப்பொழுது அவர் செபிக்கிறார் கர்த்தரை பார்த்து, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். சொல்லிட்டு ஜெபிக்கிறார், எனக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறார்கள், தேவன் அவனை கைவிட்டு விட்டார், நாம் தொடர்ந்து பிடிப்போம், தேவன் அவனோடு கூட இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே கர்த்தாவே, இந்த இக்கட்டான காலகட்டத்திலே, நெருக்கமான காலகட்டத்திலே, இந்த முதிர்ந்த வயதிலே என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கி போன இந்த நாட்களில் என்னை கைவிடாமலும் இரும் என்று அவர் ஜெபித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் 92ஆம் சங்கீதத்திலே பதில் கொடுத்து விட்டார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், அதாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒழுங்காக வருகிறவர்கள். தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை ஒரு நாளும் தவறினதே கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மனம் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று தாவீது தன் சங்கீதத்திலே எழுதியிருக்கிறார். ஆகவே அவர் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட மனுஷன். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட நீதி செழித்திருப்பீர் என்று சொன்னார். 92ஆம் சங்கீதத்திலே 15ஆம் வசனத்தில் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, தாவீது முதிர் வயதிலும் கனி தருவார், புஷ்டியாயிருப்பார், பசுமையாயிருப்பார் என்று தாவீதுக்கு ஆண்டவர் பதில், அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆகவே முதிர் வயதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், முதிர் வயதிலும் நீ செழிப்பாயிருப்பாய், கனி தருவாய், புஷ்டியாயிருப்பாய், பசுமையாயிருப்பாய் என்று சொல்லி அவனை ஆறுதல் படுத்தினதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து வயது முதிர்ந்தவருக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களை பார்த்து கேட்கிறதுனா ஒன்றே ஒன்றுதான், எனக்கு செவி கொடுங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நான் சொல்றதை கேளுன்னு. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை பார்த்து என்ன சொல்வாரு, நான் சொல்றதை கேளுங்க. பெரியவர்கள் முதியவர்கள் அவங்கெல்லாம் மற்ற இளைஞர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு. அதே மாதிரி ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறார், எனக்கு செவி கொடுங்க. முதல் நாம் செய்ய வேண்டிய வேலை தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்திலே நாம் தேவனுடைய அன்பை பார்க்கின்றோம், தேவனுடைய அரவணைப்பை பார்க்கின்றோம், தேவனுடைய அந்த ஆழமான தன் ஜனத்தின் மேல் அவர் வைத்திருக்கின்ற அந்த பாசத்தை, நேசத்தை இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நாம் உணர முடிகிறது. அருமையானவர்களே, நாம் அனாதைகள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல, தள்ளப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை பார்த்து கேட்கிறார், எனக்கு செவி கொடுங்க. நான் யார் தெரியுமா? உங்கள் தாயும் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகிறார். எப்போ இன்று நம்மை ஆண்டவர் ஏந்தினார் என்று கேட்டால், இன்றைக்கோ நேற்றோ போன வாரம் அல்ல, தாயின் தாயின் வயிறை குறித்து கர்த்தர் பேசுகிறார். தாயின் வயிற்று
தோன்றினது வெரி ஃபர்ஸ்ட் மூமெண்ட், அது தோன்றினது முதல் கர்த்தர் தாக்க ஆரம்பிச்சார். இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. கர்த்தர் இன்னைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உங்களை தாங்கவில்லை. தாயின் கர்ப்பத்தில் அப்படி குதித்த உடனே அவர் தாங்க ஆரம்பித்து விட்டார். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை மன்னிக்கணும் ஏந்தினேன் என்று சொல்லுகிறார். ஏந்தினேன். அப்புறம் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See the love of God. அருமையானவர்களை, பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிறது. தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிற ஒரு புத்தகம் உலகத்தில் உண்டானார். அது பரிசுத்த வேதாகமம். இந்த அன்பை இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தாயின் வயிற்றில் தோன்றின முதலே அவர் இயங்க ஆரம்பித்து விட்டாராம். இரண்டாவது, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் 1ஆம் மாசம், 2ஆம் மாசம், 3ஆம் மாசம், 4ஆம் மாசம், 5ஆம் மாசம், 6ஆம் மாசம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தாங்க ஆரம்பித்தார். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். உங்க வயசு அந்த தாயின் கர்ப்பத்துல தோன்றின முதல் ஏந்தினது போல, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது உங்களை தாங்கினது போல, உங்கள் முதிர் வயதிலும் நான் அப்படி செய்வேன் என்று சொல்கிறார். எப்படி செய்வாராம்? எப்படி தாயின் கர்ப்பத்தில் தோன்றது முதல் தாங்கினாரோ, எப்படி கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் நம்மை தாங்கினாரோ, அதே மாதிரி முதிர் வயதிலும் நான் அப்படி செய்வேன். அப்படி சொல்லிட்டு சொல்றார், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். 2 தாங்குவேன் வருகிறது, 2 ஏங்குவேன் வருகிறது. நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை என்ன பண்ணுவேன், ஏங்குவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாம் படிக்கும் பொழுது ஏந்துவேன், தாங்குவேன், ஏந்துவேன், தாங்குவேன், ஏந்துவேன், தாங்குவேன் என்கிற அந்த வார்த்தை யாரு செய்யறது தெரியுமா? நம்முடைய அப்பா அம்மா தான் நம்மளை ஏந்துவாங்க, தாங்குவாங்க. ஆனா தாயின் வயிற்றில் தோன்றும் போதே அவங்களால தாங்க முடியாது. கர்ப்பத்தின் உற்பத்தியானது முதலே அவங்களால தாங்க முடியாது. ஆனா கர்த்தர் தான் அதை செய்யறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இனிமேலும் வரப்போகிற நாட்களிலே முதிர் வயது மாத்திரம் அல்ல, நரை வயது மட்டும் அல்ல, இனி வரப்போகிற நாட்களிலும் நான் உங்களை ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க எல்லாமே மிக அழகான வார்த்தைகள். ஏந்துவேன், தாங்கினேன், தாங்குவேன், ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களை, நாம் ஆராதிக்கிற தெய்வம் முதிர் வயது வரைக்கும், நரை வயது வரைக்கும் நம்மை ஏந்துகிறவராக, தாங்குகிறவராக, நம்மை சுமக்கிறவராக, நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்கோம். கேட்டீங்களா? இன்னைக்கு நாம ஜம்முன்னு இருக்கோம்னா அது காரணம் என்ன? கர்த்தர் நம்மை ஏந்தினார், கர்த்தர் நம்மை தாங்கினார், கர்த்தர் நம்மை சுமந்தார், கர்த்தர் நம்மை தப்புவித்தார். இல்லைன்னா இன்னைக்கு நாம உயிரோட இருக்கவே முடியாது. பிகாஸ் கர்த்தர் நம்மை பின்னாலே நமக்கு தெரியல, அவர் ஏந்திருந்து நமக்கு தெரியல, தாங்கிட்டு நமக்கு தெரியல, பிற்பாடு அவர் சுமக்குதான் நமக்கு தெரியல, அவர் நம்மளை தப்பிக்கதான் நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தெரியாதுதான் அவர் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 3:5 வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன். என்னது? தாவீது சொல்றார், நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன். நித்திரைன்னா என்ன? நான் படுத்து நல்லா தூங்குனேன், நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்துக்கொண்டேன். விழிச்சு பார்த்தா சொல்றாரு, கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா.
நம்ம கூப்பிடுறோங்க. ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவர் வீழ்ச்சி பார்க்கிறார். ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா கர்த்தர் வந்து அவரை தாங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவரை தாங்குகிறது. நித்திரைக்கு எழுந்த உடனே அதை பார்க்கிறார். அவரால் அதை உணர முடிகிறது. அவரால் அதை அறிய முடிகிறது. அதனாலதான் அவர் சங்கீதம் 3:5 எழுதி வச்சிருக்கார். நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்து பார்க்கின்றேன், கர்த்தர் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அவர் தேவனோடு கூட மிகவும் நெருக்கமான ஒரு மனிதர், தேவனை நன்றாக அறிந்த ஒரு மனிதர், தேவனுடைய சமூகத்தை நன்றாக உணர்ந்தவர், தேவனுடைய பாதுகாப்பு அவருக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்தபடினால் அவரால் அதை உணர முடிகிறது. நம்மளால உணர முடியல. ஏன்னா நம்ம பலவிதமான குடும்பங்கள் அது இதுன்னு தான் கவனிக்கிறது தவிர நாம தேவன் என்ன நமக்கு செய்கிறார் என்பதை நான் கவனிக்கிறதே இல்லை. ஆனா தாவீது அழகான சாட்சி கொடுக்கிறார். நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். விழித்துக் கொண்டு பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் என்னை என்ன பண்ணிருக்கிறாரு, தாங்கி கொண்டிருக்கிறார். பல பிரச்சனை அவருக்கு. ஆனா அதன் மத்தியிலும் தேவன் பார்த்துக்குவார் எல்லாம் சொல்லி தூங்குறார். காலையில வீழ்ச்சி பார்த்தா கர்த்தர் தாங்கி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தர் ஏந்துகிறார், கர்த்தர் தாங்குகிறார் என்ற அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? அதுவும் என்ன சொல்றார், முதிர் வயதுன்னு சொல்றாரு, இன்னொன்னு சொல்றார் நிறைய வயதுன்னு சொல்றாரு. அது வரைக்கும் மாத்திரம் இல்லை, எப்பவுமே இப்படிதான் நான் செய்வேன். என் சுவாபம், என் குணம், என் அன்பு, என் பாசம், என் நேசம் இதுதான். சங்கீதம் 18:35 இவ்வாறு படிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பாருங்க, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இங்கே நான் பார்க்கின்றோம், தாவீது தெளிவாக சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு ரட்சணத்தை கேடகத்தை தந்தார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறார். எப்பவுமே லெப்ட் ஹேண்டை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இடதுகரம் கர்த்தர் சொல்லுறாரு. ஏன்னா நம்மள சில பேர் வேணும்னே லெப்ட் ஹேண்ட்ல கொடுப்பாங்க, சில பேர் வேணும்னே லெப்ட் ஹேண்ட்ல டச் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு அருவருப்பான ஒரு செயல். மனித இல்லை. நல்லவங்கெல்லாம் ரைட் ஹேண்ட்ல தான் கொடுப்பாரு. இந்த கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு இந்த கையில இருக்கு, என்ன இந்த கை பிஸியா இருந்தாலும் எடுத்து அன்போட வலது கருத்துக்காக கொடுப்பாரு. கர்த்தர் நம்ம எவ்வளவு கனம் பண்ணுகிறார், எவ்வளவு ஆனர் பண்ணுகிறார், எவ்வளவு நம்ம உயர்வா பார்க்கிறார். நாம் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர். ஆகவே உங்களுடைய ரட்சணத்தின் கேடகத்தை எனக்கு தந்தி, உங்களுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. His right hand is upholding you. Nobody is upholding you. Daily பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் 1000 பிரச்சனை, 1000 ஆபத்து, 1000 பொல்லாப்பு, 1000 என்ன சொல்றது, நம்ம நோக்கி வருகிற பொல்லாப்புகள், கொள்ளை நோய்கள், திகில்கள். ஆனா பாருங்க, இதுல எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுடைய வலதுகரம் என்னை பார்த்து. கர்த்தர் நம்முடைய வலதுகரம் நம்ம எல்லாரும் தாங்கிட்டு இருக்கோம். கர்த்தர் ரொம்ப பெரியவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் மாறாதவர், இரக்கத்திலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அன்பு நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், தாயை போல தேற்றுகிறவர், தந்தையை போல அழைக்கிறவர், நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவர். குறிப்பாக இன்றைக்கு தமது வலது கரத்தினார் தாங்குகிறவர். தாவீது பல ஆபத்தான இடங்களிலே பெலிஸ்தரோடு பல யுத்தங்களை செய்திருக்கிறார். கோலியாத்தோடு யுத்தம் செய்திருக்கிறார், சவுலோடு யுத்தம் செய்திருக்கிறார், அப்சலோடு யுத்தம் செய்திருக்கிறார். ஒரு முறை சங்கீதத்திலே படித்து பார்த்தேன், என் தலையிலே இருக்கிற எத்தனை முடி இருக்குமோ அந்த முடிகளை எண்ணி பார்த்தாலும் அதை விட அதிகமான எதிரிகள் எனக்கு இருக்கிறார்கள். இவர்களின் மத்தியிலே
கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, இல்லைன்னா நான் நிற்க முடியாது. யுவர் அப்போல்டிங். எப்படி ஒரு அப்பா குழந்தைய அப்படி குச்சிங்க நடக்க முடியாத ஒரு குழந்தைய, ஓட முடியாத ஒரு குழந்தைய அப்பா எப்படி பிடிச்சிட்டு இருப்பார், அப்படி அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். சங்கீதம் 63:8 பார்க்கிறோம். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கும். நம்முடைய ஆத்மா, நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா கர்த்தரை எப்பொழுதும் பற்றி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், சந்தோஷம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷம். ஆனா அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் தொடர்ந்து தேவனை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கணும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கணும். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு கஷ்டம் வரும்போது கர்த்தரை பற்றி கொள்ளக்கூடாது, தேடக்கூடாது. நமக்கு ஒரு வியாதி வரும்போது கர்த்தரை தேடக்கூடாது. எப்பொழுதுமே நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். தாவீதுடைய ஆத்துமாவை குறித்து அவரே பேசியிருக்கிறார் நிறைய இடத்துல. என் ஆத்துமா தொடர்ந்து எப்பொழுதும் தேவனை பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம், மறுபடியும் சொல்றாரு, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ரிப்பீட்டிங் டிஃபரெண்ட் பேசேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா சங்கீதத்திலும் உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அருமையானவர்களை, நாம் இன்றைக்கு படிக்கும் பொழுது தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை நான் என்ன பண்ணேன், ஏந்தினேன். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஏந்தினேன், ரெண்டாவது வார்த்தை தான் உங்களை என்ன பண்ணேன், தாங்கினேன். அப்போ தாயின் கர்ப்பத்தில் அப்படி தோன்றின உடனே தாங்க ஏந்த ஆரம்பிச்சுட்டாரு. இது எப்படி ஆச்சரியமா இல்லை? இதை நான் சிந்தித்து பார்க்கும்போது, ஆராய்ந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தாயின் வயிறு தேவனுடைய கரம், நம்முடைய விருப்பத்தை அப்படி பிடிச்சிங்கன்னா ஏந்தினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவருக்கு இது ரிலவெண்டா நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் 91:11 என்ன போட்டிருக்கிறது? உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு. உன் வழிகளிலெல்லாம் நம்ம டெய்லி ஒரு வழியில போயினே இருக்கிறோம், ஏதாவது ஒரு வழியில போறோம். ஆனா உன் வழிகளிலெல்லாம், நீ போற எல்லா வழிகளிலும், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவர் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஏந்துகிறார். இப்போ தாயின் வயிற்றுல தோன்றும் போது ஏந்தின அந்த கர்த்தர் அங்கே நிற்கிறாங்க. முதிர் வயது நிறைய வயது வரைக்கும் வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? நம் வழிகளெல்லாம் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? அவர் நம்மை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்கிறார். உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர் கட்டளையிடுவார். அவர்கள் உள்பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் முன்னே தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்போ நமக்கே தெரியல, நம் வழியில கர்த்தருடைய தூதர்கள் கர்த்தரே நம்மளை ஏந்தி கொண்டே வர. நிச்சயம் நமக்கு தெரியாது. இந்த மாம்ச கல்ல, இந்த சரீரத்துல, இந்த சின்ன மூளையில நம்மளால உணர முடியாது. ஒரு சமயம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தினார். தேவனுடைய சமூகத்தால் நாம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நிரப்பப்பட்டால் ஒரு சமயம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உண்மையான அன்பு இதுதான். உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, தடுக்கி விடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் என்ன பண்ணுவார்கள்? ஏந்தி கொண்டு போவார்கள். நாம் தேவனுடைய தூதர்களால் ஏந்தப்படுகிற மக்கள். ஆனா நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் பாவி. ஆமா, பாவி தான். யார் நீதிமான் சொன்னது? ஆண்டவருக்கு தானே அதுக்காக ஜீவனை கொடுத்தாரு. அவரு ரத்தம் நமக்கு மன்னிப்பை கொடுத்தது. நம்ம அவருடைய பிள்ளைகள்.
அப்படி உங்களை குறை சொல்லிக்கினே இருக்காது என்ன. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார், வழியில தான் ஒரு உன் பாதம் நம் காலு கல்வி விழாபடி அவர் அந்த கரந்து ஏந்தி கொண்டு ஏந்தி தூக்கிட்டு போறோம். நேற்று போனவங்க பிரசங்க சொன்னோம், ஒரு போலீஸ்காரர் தன்னுடைய அம்மா 95 வருஷம் என்ன பண்ணாரு, அப்படி ஏந்திக்கிட்டே போனார் கையில. அப்படி ஏந்துவது அருமையானவர்களே. இந்த பைபிளை நம்ம படிச்சு பார்க்கும்போது ஏசாவினுடைய அப்பா அம்மா 2 பேரும் குழந்தை பிறந்த உடனே கோயில பிரதிஷ்டை பண்ணதுக்கு ஏசாமி தூக்கிட்டு வருவாங்க. கேட்டீங்களா? தூக்கிட்டு வரும்போது எங்க தூக்கிட்டு வராங்கன்னா, அந்த காலத்துல நியாயப்பிரமாணத்தின் படி 2 புறா குஞ்சுகளை என்ன பண்ணணும், பலி கொடுக்கணும். புதுசா குழந்தை பிறந்தா, அதுவும் தலை குழந்தை பிறந்தா, தலைமகன் ஆண் குழந்தையா இருந்தா அது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். யோசேப்பு மரியாதை அந்த குழந்தை தூக்கின்னு ஆலயத்துக்கு வராங்க. சுத்திகரிப்பு நாட்களெல்லாம் முடிஞ்சு போச்சு. நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவருக்கு பலியெல்லாம் செலுத்தி இந்த பிள்ளை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும், இந்த இயேசுவரை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது சிமியோன் என்கிற ஒரு மனிதனை இருக்கிறார். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவன் ஆண்டவரை, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தை இருக்கும்போது அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை துதித்தான். என்ன துதித்தான்? உன்னுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. இது மெயினா நான் சொல்ல எதுக்கு வரேன்னா, கர்த்தரை அவன் ஏந்தி கொண்டான். பைபிள் சொல்லுது சிமியோன் கர்த்தரை ஏந்தி. கர்த்தர் நம்ம எல்லாரும் ஏந்துறார். ஆனா சிமியோன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர் பாருங்க. அவர் கர்த்தரையே கையில ஏந்துறாங்க. அல்லேலூயா. வாட் ஆஃப் பிளஸட் பர்சன் ஹி வாஸ். எவ்வளவு ஒரு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர். அவர் சொல்றார், உங்களுடைய ரட்சண்யம், இயேசுனால ரட்சகர், பாவ ரட்சகர், வியாதி வைத்தியர், அபிஷேகநாதர், சுகம் தருபவர், ஆறுதல் தருபவர், கண்ணீரை துடைப்பவர், இளைப்பாறுதல் தருபவர், நித்திய ஜீவனை கொடுப்பவர், பரலோகத்தினுடைய வாசல், அவர் வழி, அவர் ஜீவன், அவர் மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அப்பேற்பட்ட அந்த ஆண்டவன் இயேசுவை அவன் கைகளில் ஏந்தி கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவரை இன்றைக்கு சிமியோன் கர்த்தரை இயேசுவை ஆண்டவருடைய இயேசுவை கைகளில் ஏந்தி கொண்டு கர்த்தரை துதித்தான். ஆனால் இன்றைக்கு நாம் படிக்கிற பாடம் என்னவென்றால், கர்த்தரே நம்மை ஏந்துகிறார். அதுதான் இங்கே செய்தி. அருமையானவர்களே, நிறைய இடத்துல நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா அவர் ஏந்துகிறார், அவர் தாங்குகிறார். நீ பயப்படாதே, நான் என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எங்க பார்த்தாலும் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன் என்கிற வார்த்தை பைபிள்ல பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நீங்கள் இதை பார்க்கலாம். ஏன்னா கர்த்தர் அப்படிதான் நம்மை நடத்துகிறார். ஏந்தி நடத்துகிறார், தாங்கி நடத்துகிறார். அடுத்து சொல்றார், நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு சோதரம். ஐ வில் கேரி யூ. இப்ப எங்க பேத்தி பாஸ்டர் மட்டும் டெய்லி இப்படி நிற்கும். என்ன சொல்றதுங்களா, கேரி மீ கேரி மீ. வயசானவங்க இருந்தால் கூட தூக்கி வச்சுப்பாங்க. அது இப்போ 5 வயசு ஆயிடுச்சு, வெயிட்லாம் ஏறிடுச்சு. 14 கிலோ ஆகிப்போச்சு. 14 கிலோ தூக்குறது என்னாலே முடியாது. வாஸ்தவமா கேரி மீ ஐ லவ் யூ கேரி மீ. அது அங்கே எங்கேயும் இருக்கு. பாவம் அவங்க தூக்கி வச்சுக்கொண்டு போவாங்க. இல்லைன்னா கல்யாணம் பண்ணுவோம், அழுவோம், ஊருக்கு காட்டு அழுவோம். 2 பேரும் ஆட்டோவில் என்ன கடைக்கு போயிடுவோம். அதெல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிக்கும். ஸோ அது கேரி மீ. கர்த்தர் குழந்தைன்னா அப்பா அம்மா தூக்கணும் ரொம்ப எதிர்க்கிறார். ஆனால் கர்த்தர் நம்ம கேட்காமலே கர்த்தர் நம்ம தாயின் வயிற்றில் தோன்றின முதல் ஏந்தி வந்திருக்கிறார். இந்நாள் வரை இனிமேலும் ஏந்துவார். இந்நாள் வரை தாங்கி வந்திருக்கிறார். இனியும் நம்மை தாங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. அடுத்து சொல்றார், நான் உன்னை சுமந்தேன். சுமக்கிறது அப்பா அம்மா பார்த்தோன்னா குழந்தைங்களை தோட்ட சுமந்து வருவாங்க, விளையாடும் போது தோட்ட சுமந்து, நான் உன்னை சுமப்பேன். அப்புறம் என்ன சொல்றாரு, நான் உன்னை தப்புவிப்பேன். 2 தப்புவித்தலை குறித்து 91 சங்கீதத்தில் படிக்கிறோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் சாத்தானுடைய வலைக்கும் சோதனைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். கேட்டீங்களா? வேடனுடைய கண்ணின்னா சாத்தான் எதனா போட்டு ஐடியா பண்ணி நம்மளை வர வீசுறான், விசுவாசத்தை விட்டு நம்மை விழ செய்வதற்கு, கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்வதற்கு அவன் பெரிய பலம் வச்சு இன்னைக்கும் வீசி இருக்கான். சாத்தான் யாரை வீழ்த்தலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி தன்னுடைய வாயை காத்து அப்படியே தேடி நின்றான். யாரை வீழ்த்தலாம், எந்த விசுவாசிய பின்மாற்றத்தில் தள்ளி விட்டுருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய அலைந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அந்த வேடனுடைய கண்ணிக்கும் அந்த சாத்தானுடைய சோதனைக்கும் அவனுடைய வலைக்கும் ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார். உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை என்ன பண்ணுவாரு, தப்புவிப்பார். அதுதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வருது. நான் உன்னை சுமத்தேன், உன்னை தப்புவிப்பேன். எங்கிருந்து தப்புவிப்பாரு? சாத்தான் வீசுற ஒவ்வொரு கண்ணில் இருந்தோம், அக்னி ஆஸ்திரத்தில் இருந்தோம் நம்மை அவர் தப்புவிப்பார். ஆமே, பயப்படாதீங்க. சாத்தானுக்கு எப்பவுமே பயப்படக்கூடாது. சாத்தானுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அந்த சாத்தான் உங்களை விட்டு என்ன பண்ணுமா, ஓடி போவான்னு சொல்லிட்டு நாங்கள் படிக்கிறோம். அதே மாதிரி 91 சங்கீதம் 15ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். He will call unto me, I will answer him. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து, ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கார். இது ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்து. அந்த அவன் சொன்னா யாரு? அந்த அவன் சொல்றது நம்மளதான் சொல்ற. உங்க பேரை அவங்க எழுதிக்கிடுங்க. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன பண்ணுவான், கனப்படுத்து. எத்தனை ஆபத்தான உலகத்துல நம்ம வாழ்றோம் தெரியுங்களா? இப்ப புதுசா சொல்றாங்க, கொரோனா வைரஸ் அடுத்து புது வைரஸ் வந்துருக்குது, ஆப்பிரிக்கால வந்தாச்சு. நிறைய அவங்களுடைய ஃபிளைட்ஸ் எல்லாம் ரூரல் கண்ட்ரீஸ்ல வந்து பிளாக் பண்றாங்க, வேணாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டுருக்காங்க. அது வந்துருச்சு. இப்ப நேற்று பார்த்தா நியூஸ்ல சொல்றாங்க, கேரளாவே 2 பேருக்கு அந்த புதிய விதமான வைரஸ், விஞ்ஞானிகளே அதை கணிக்க முடியல, அதை வந்து ஆராய்ச்சி பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு என்ன தடுப்பூசி கொடுக்குதுன்னு தெரியல. இப்பதான் பாவம் 2 ஊசி போட்டு தெரிஞ்சுக்காங்க. இப்போ புதுசா வந்துருக்கு 3வது ஒரு புதிய ஒரு அந்த நோய்க்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்க பயப்படாதீங்க, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, வேதனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். நம்மளை பாழாக்கிற நோயெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை பிடிச்சிச்சுன்னா நம்ம அவுட். அல்லையா? நீங்களே பார்த்தீங்கன்னா, யார் ஜோ பைடன் புதுசாக ஆட்சி கொண்டப்ப அவருடைய உரையாடலை நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னது என்ன தெரியுமா, 2வது உலகமான யுத்தம் நாங்கள் ஜாயின் பண்ணோம். எவ்வளோ பெரிய வேர்ல்டு வார் அது, World War I, World War II. நாங்கள் இவ்வளோ பேர் நாங்கள் இழந்தது இல்லை. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் வந்த பிற்பாடு 5 லட்சம் பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம் சொல்லிட்டு அவர் கண்ணீர் சிந்தி அழுதார். இப்படி ஒரு இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டது இல்லை. ஆகவே இந்த வாழாக்கும் கொலை நோய் ஆண்டவருடைய உண்மையான வாக்குத்தத்தம்.
இந்த பாழாக்க பண்ணவே நம்ம உடனே பண்ண முடியாது. தைரியமா இருக்கு. அல்லேலூயா. ஊசி போடணும் போட்டுக்குங்க, போடாதவங்க போடாதீங்க, தைரியமா இருக்காரு. காட் இஸ் மை வேக்சின். ஆண்டவர் தான் எனக்கு வேக்சினா இருக்காரு. பாடியில பரிசுத்த ஆவியானவர் என் உடம்புல வேக்சினா இருக்காரு. விசுவாசிங்க, இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. வேடனுடைய காண்பிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்பு வைப்பார். ரெண்டு இடத்துல தப்பு வைக்கிறார். ஆபத்துக்கு தப்பு வைக்கிறாரு, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்பு வைக்கிறாரு, சாத்தான் வீசுற மலைக்கும் நம்ம என்ன பண்றாரு, தப்பு. ஆகவே நீங்க பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. இது இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் முதிர் வயது நரை வயது உள்ளவங்களுக்கு மாத்திரம் இல்லை, தாயின் வயிற்றில் தோன்றுவது முதலே உங்களை ஏந்தினேன், தாயின் கற்பத்துக்கு உற்பத்தியானது முதலே உங்களை தாங்கினேன். புரியுதுன்னா? எங்க ஸ்டார்ட் பண்றாரு நம்மள ஏந்தின வேலையும் தாங்குற அந்த அன்பை எங்க காட்ட ஆரம்பிக்கிறார் பாருங்க. தாயின் வயிற்று, தாயின் கற்பத்தில் அந்த தோன்றும் பொழுது உற்பத்தி ஆகும் பொழுது ஏந்துகிறார், தாங்குகிறார். அதே மாதிரி நான் முதிர் வயது நரை வயது வரைக்கும் நான் செய்வேன். அப்படிதான் இது வரைக்கும் செய்து வரேன், இனிமேலும் நான் செய்வேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு. இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதை மறக்காம டெய்லி நினைச்சுக்கணும். கர்த்தர் என்னை தாங்குவார், ஏந்துவார், கர்த்தர் என்னை தப்பு விடுவார், கர்த்தர் என்னை சுமப்பார் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க மறக்காதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்களாம் தேவனை தேடி வந்திருக்கீங்க. உங்களை பார்த்து யாராவது இன்னைக்கு கேட்டா கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? கர்த்தர் இன்னைக்கு எனக்கு நல்ல செய்தியை சொல்லியிருக்கார். நான் புரியாத ஒரு விஷயம், இன்னைக்கு எனக்கு 71 வயசு ஆகுது, தாயின் கற்பத்தில் தோன்றும் போதே கர்த்தர் என்னை ஏந்தி இருக்கிறார் என்ற உண்மையை இந்த வசனத்தில் படித்த பிற்படுவதனால் புரிந்து, தாயின் கற்பத்தின் உற்பத்தி ஆனது, அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், அப்ப தேவன் தான் என்னை தாங்கி இருக்கிறார் என்ற உண்மையை இன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன். இப்பொழுது முதிர் வயது வந்திருக்கிறது, நிறைய வயது வந்திருக்கிறது, இப்பொழுதும் அவர் என்னை ஏந்தி கொண்டும் தாங்கி கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தை என்னன்னா, நான் இப்படிதான் இனிமேலும் செய்வேன். கர்த்தர் உங்களை ஏற்றுவார். இனிமேலும் இனிமேலன்னா எனக்கு 71 71 years onwards, not up to 71 years. I carried you, I upholded you, not that. இனிமேலும் இனி வரப்போகிற நாட்களில் உன்னை நான் நேர்ந்தது, அப்புறமா உன்னை தாங்குவேன், அப்புறமா உன்னை சுமப்பேன், அப்புறமா உன்னை நான் என்ன பண்ணுவேன், தப்பு வைப்பேன். அதே யாருக்கு தப்பு வைக்க போறாரு? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தப்பு வைக்கிறவங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும், தப்பு வைக்கணும். ஆமாவே கிடையாது. எங்க பார்த்தாலும் விஷ ஜுவரங்க, எங்க பார்த்தாலும் த்ரோட் இன்ஃபெக்ஷன், எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய், இதுமே நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. 2 வருஷமா தானே இதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆகவே நீங்க பயப்பட விடாது. நம்ம டிஃபரெண்ட், உலக மக்கள் வேற, தேவனுடைய பிள்ளைகளாக நாம வேற. நம்மளை நிச்சயமா கர்த்தர் இவ்வளவு நாள் தாயின் கர்ப்பத்திலிருந்து ஏந்தினவர், உற்பத்தியானது முதல் நம்மை தாங்கினவர். இப்பவும் ஆண்டவர் நம்மை ஏந்தி கொண்டும் தாங்கி கொண்டும் இந்த வயது வரைக்கும் அவர் இருக்கிறார். அதை தான் சொல்ல வருகிறார். இனிமேலும் நான் உங்களுக்கு அப்படியே செய்வேன். ஆகவே நீங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நீங்க விசுவாசிக்கணும். இந்த வாக்குத்தத்தங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி அவருக்கு ஆராதனை செய்யணும். மகிழ்ச்சியோட ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட ஒரு சன்னதி முன்னால வாங்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் அப்படி வர முடியும். ஐயோ, கர்த்தர் என்னை தாயின் வயிற்றில் தோன்றியிருந்தது என்னை ஏந்தினாரே, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது உள்ளதிலே என்னை தாங்கினாரே, கர்த்தர் என்னை இந்த நாள் வரைக்கும் சுமந்தாரே, இந்த நாள் வரைக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் சாத்தான் போன்ற வலைக்கும் வாழாக்கி விடும் கொலை வரைக்கும் என்னை தப்புவித்தாரே.
ஆபத்திலிருந்து என்னை தப்புவித்தாரே என்பதை நாம் இன்னைக்கு உணர்ந்து புரிந்து நன்றியோடு நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். இது தெரிஞ்சதான் நாம சொல்ல முடியும். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய சன்னதி முன்னால் வருவேன். இதெல்லாம் தெரிஞ்சதான் அப்படி சொல்ல முடியும். தெரியவில்லை நம்ம அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அருமையானவருடைய கர்த்தர் இந்த நன்னாள்ல மழையை நம்பி கொஞ்சம் வெயிலெல்லாம் காஞ்சி நாம எல்லாரும் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்க கிருபை செய்யல. நீங்க நல்ல வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஏசாயத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.